அங்கனே எடுத்துட்டு போடுங்க. கனவா ஆக்டோபஸ். ஆக்சுவலாக இங்கே நம்ம ஊர் டெல்டா பீச்சில் வந்து வலை போட்டுட்ருக்காங்க, அதாவது மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நானும் சேர்த்து போட்டு விட்டு நான் பார்க்குறேன். நாங்களும் பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஷேர் பண்ணிக்குவோம். 100 சப்ஸ்கிரைபர் ஏற்றி விடுங்க. பாரு வாங்க வாங்க வாங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. போங்க மேல போங்க. போடுற மேல. வாங்க கொஞ்சம் வாங்க. இனிமேல் தான் சார் டக்குன்னு இழுக்கணும். நடவில் வந்துருச்சுன்னா டக்குன்னு இழுத்து விட்றணும். இல்லாட்டி தாவிடுறேன். போங்க மேல போங்க நல்லா வருது கரையில போங்க. ஆமா, சவுண்டு போடுறதுனால மீன்லாம் பறக்குது. ஆமா வாங்க முடியாங்க ஒரு பூச்சி. மீன் வந்துருச்சு. அங்கனே எடுத்துட்டு போடுங்க. இதா பாரு, வருது பாரு. கனவா ஆக்டோபஸ். கரவலைன்னு சொல்லுவாங்க. கரவலைன்னா ஒரு போட்டில் வந்து வலையை எடுத்துகிட்டு போயிட்டு கரையிலேயே வந்து போட்டுட்டு 2 சைடு இழுப்பாங்க. 2 சைடு இழுக்க மீன் எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்துடும். சென்டரில் வந்து மட வலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வலை இருக்கும். அதில் வந்து மீன் எல்லாம் உள்ளே போயிடும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இழுத்துட்டாங்க. மட வலை வந்து வரப்போகுது. பார்க்கலாம் மீன் எதுவும் வருதா எப்படி என்னான்ட்டு. நானே நிறையா தடவை வலைலாம் இழுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நான் வலை இழுக்கிறத. இன்னும் ஸ்பீடாக இழுக்கணும். அங்கே எடுக்கிறேன் அவன் சொல்லிட்டான். இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடையும் இழுத்துட்டு சென்டரில் இருக்கிறது தான் மட வலை. அந்த மட வலைக்குள்ளே தான் மீன்லாம் போய் மாட்டிக்கும். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். மீன் நிறையா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. அடுத்த தடவை அவங்களே என்னை கூப்பிடுவாங்க, தம்பி நீ வீடியோ எடுக்க வந்திருக்கா, மீன் நிறையா வந்துச்சு, நாளைக்கு வா அப்படிம்பாங்க. தலைவர் வெறித்தனமாக வேலை பார்க்குறாரு. இது வந்து ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டம். மீன் வாங்க வர்றவங்களாம் பேரம் பேசாமல் மீன் வாங்கிட்டு போங்க. மீனவர்கள்லாம் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க. மடவலை கிட்ட நெருங்கிருச்சு. ஆனால் இங்கே மேலே ஏறிடுங்க, அங்கே தண்ணியில் நிற்காது, மீன் தாவிடும். அந்த சென்ட்ரல் கிடக்கல, அதான் மடை, அது உள்ளதான் மீன் கிடக்கும். வர்றது பொறுத்து தான் இருக்குது, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஒரு நேரத்திலலாம் மீன் ஃபுல்லாக ஏறி இழுக்கவே முடியாத அளவுக்குலாம் இழுத்துருக்கும். மடவலை வந்துருச்சு, கொடுவா கிடக்குன்னு நினைக்கிறேன், தெரியல.
ரெண்டு சைடும் ஒன்றா சேர்த்துட்டாங்களா, இப்போ மட வலையை பிடிச்சி தூக்கிடுவாங்க. மட வலையை பிடிச்சி தூக்கி மேலே இழுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிட்டு வந்துருங்க. அங்கே இருக்கு, வாங்க பெரிய மீன். எங்கே கொடுவா மீன் இருக்கா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எங்கடா கிடக்கு பெரிய மீன்? கொடுவா மாட்டியிருக்கா? கொடுவா ஒன்றும் அடிக்கிற மாதிரி தெரியலையே. பீச்சுக்கு வந்தவங்களும் சேர்ந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் மடவலை மடி ஒன்று எடுத்துட்டேன். நீ தெரியும், என்ன பண்ணுனா இது வந்து கேமராடா. கொடுவா கிடக்குதா? கெண்டை தான் கிடக்குது. கொடுவா வந்து ரொம்ப அடிக்கலடா. மடி வலை இதுதான் மெயின் வலை. இதை வந்து இப்போ பிரிக்க போகிறாங்க. இதில் தான் மீன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போ வந்து கம்மியாக தான் மீன் பட்டிருக்கு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து எத்தனை மணி? 9 மணிக்கு போட்டாங்க. 10:30 1.5 மணி நேரம் ஆச்சு. இதே நம்ம இது இல்லையா? மேல இருந்து எடுத்துட்டு வரோம். எங்கேருந்து வரும்? மேல போங்க. மடியில் கழுதிருக்கு. மெதுவா கீழே எடுக்குங்க. மெதுவா வழியில் கழுதிருக்கு. மடியில் கழுதிருக்கு. பார்த்துங்க. கழுது முடியும். தம்பி மேலே போடுறேன். மேலே போடுங்க. வை கூட காய கொடுங்க. அது மாதிரி அது மட்டும் ஒன்று மட்டும் எல்லாரையும் தருவோம். ஹலோ பாருங்கடா. ஹலோ முப்பூன் நிறைய இருக்கு. நான் பார்த்துட்டு சுற்று வட்டாரம் எப்படி இருந்தாலும் அந்த இது வரும் இல்லையா? தண்ணியா கிடக்கு. இந்த இருக்க தண்ணி எடுத்துருவா. அதோட போகிற தண்ணி. சரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எடுத்துருவா. இறக்கி கொண்டு வா. ஓகே. ஆனால் ஓசி பைப்பில் ஓசை போட்டு கூட நீ 300 ரூபா இருந்தால் போகுமா? ஓசி அங்கிட்டு 300 ரூபா ஓசி போட்டு ஆளுக்கு ஒரு பாட்டில் இந்த கீதாரி தொங்க போட்டு வாங்கி தெரியுமா? அந்த மாதிரி போட்டு விட்டுருமா? ஒரு பாட்டில் அப்படிதான் ஒரு நேரத்தில் நல்லா படம், ஒரு நேரத்தில் ஒன்றுமே இருக்காது. முடியும் தொடரும். ஆமாம். சரி, இது வாங்கிட்டு போறீங்களா? இது ஒரு மீன் வாங்கி போகலாம்.
கணக்கு பாருங்க தூக்குங்க. அவர் அங்கே இருக்காரு, வருவார். தூக்குங்க பார்ப்போம். இந்த இருக்காரு, வருவார். வாங்கிக்காங்க. இது தட்டு தான் தட்டி கொடுங்க. புறப்பீங்களா தட்டிலா? அது ஒரு தட்டு தான் அதான் தட்டி ஊடுதல ஊடம் பார்த்து ராஜ்யபுரம் பொருள் ராஜ்யபுரம் கொண்டு வர ரெண்டு மாடி கண்டு ராஜ்யபுரம் கொண்டா கூட ஒரு கூட கூட கொண்டா கொண்டா கூட அந்த கூட நடுவில் முருகா இது ராஜேந்திரன் முருகனே ஆளாடு வந்தவங்கள காணு இல்லை நான் உங்களை நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டேன். நேற்று தான் இது கலா மீன் சொல்லி கீசு சரியா கீசு தனியாக இருக்கட்டா அரையா எல்லாம் ஒன்றா போட்டா யாருக்கு மீன் வேணுமாடா? கொடுத்தாச்சு அதை ஒன்று போடுற நீ யாருக்கு மீன் வேணுமா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. என்ன மீன் வேணும்? அதில் எடுத்து போடுங்க. சொல்ல மாட்டியா? எவ்வளோக்கு வேணும்? இது என்ன 200 தேவையா? நான் பயந்துக்கிட்டே இருக்கல வழக்காரன் எடுக்கல பயந்துக்கிட்டே ஏன்னா முன்னாடி எடுக்கல பயந்துக்கிட்டே தம்பி வந்துங்க எடுத்துங்க ரெண்டு ஒண்ணுங்க, ரெண்டு ஒரே மீன் தான். எவ்வளவு அதுல? 1100 அட்டுவலை பிடிக்கும். நிறைய இருக்கு மீன். இது வைக்க மீன் நீங்க வெயில் என்ன இழுத்திய நாங்க நின்றுக்கிறோம். இந்த மீன் எடுத்து போகிறாங்க. எதுல இதுக்கு சத்தம் போடுறாங்க. இதுக்கு 100 எடுத்து போடாண்ணா. யாருக்கு? உங்களுக்கு 100 200 ஒரு 300 கூட கொடுங்க. 1300 போடலையா?